கொஞ்சம் ஓயிடும் நீ அடுத்த செகண்ட் சார் சார் இன்னொரு டீம் வாங்க மறுபடியும் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க சார். அவ்வளோதான் சார். ஐயா கையார் இதில் பிடிச்ச வேண்டியதான். ஏகடி சார். ஆ சார். ஆ நல்லா இருக்கு. மணி ஏகடிக்கப்பா ஏகடி. ஓகே ஓகே. ஆ சார் சார் அதை இடிக்காத செய்யுங்க. அப்படின்னு இடிக்காத செய்யுங்க. நன்றி 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 நன்றி. மூன்று வருடத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். அந்த 16 கோடி செலவிடப்பட்டு இருக்கணும். நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டது 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம். ஒரு சின்ன நம்முடைய செயலர், அந்த நிதித்துறை செயலர் ஒருத்தர் இருந்தாங்க. அப்போ ஒரு டெண்டர் எடுக்கும்போது ஒரே ஒரு ஆள் நபர் தான் எடுத்துட்டாங்க. அதனால ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு சின்ன சர்ச்சை அது நிர்வாகத்தில் இருக்கும், அடிக்கடி இருக்கும். அது மாதிரி அதோட மறுபடியும் டெண்டர் போடப்பட்டு மறுபடியும் பணியை கொடுப்பதற்கு 1 வருஷம் ஆகிப்போச்சு. நான் இங்கே வரும்போதெல்லாம் நீங்கள் அடிக்கடி சண்டை போடுவீங்க. ஏன்னா இங்கே ஒரு சமுதாய கூட இருக்குது. இந்த திருமணத்துக்கோ அல்லது நிகழ்ச்சிக்கோ அடிக்கடி வந்து ஆகணும் வருவேன். அப்போ சாலையில் வரும் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் செய்ய வேண்டிய வேலை ஒரு 2 வருஷம் முன்னாடி செய்ய வேண்டிய வேலை செய்யறதுதான் சாலையில் ரொம்ப மோசமாக போயிருந்தது. அதை எப்படியாவது சரியாக செய்யணுன்றது நம்முடைய நகராட்சி இவங்ககிட்டலாம் ஊழல் நகராட்சி இவங்ககிட்டலாம் அடிக்கடி சொல்லுவேன். இந்த ஏன்னா எல்லா சாலையும் அடங்கின ஒரு இந்த நிதி அது. அப்போ போடப்பட்டு தொடர்ந்து கவனமாக இதை எடுத்து சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு நிலையில இந்த பணியை எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா இருக்கு. இப்போ நம்முடைய மரியாதை ஆளுநர் கூட கேட்டாங்க, இது எப்படி இந்த சாலை எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அந்த சாலை தான் போட்டது. இப்போ பெரிய சாலை மாதிரி சுற்றி எல்லா ஊர்லையும் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். இது மாதிரி நிறைய நிதி ஒதுக்கி நம்ம நிர்வாகத்தில் அரசு செயல்படுத்தி வருகின்றது. பொதுவாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா தண்ணி தேங்கும். அடிக்கடி இந்த வாய்க்காலில் மேட்டு வைக்க பல்ல வைக்க தண்ணியெல்லாம் வரும்பொழுது தண்ணி உள்ளே வந்துடும். மழை காலத்தில் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த வேலையெல்லாம் அந்த மேட்டு வைக்க பல்ல வைக்க பணியெல்லாம் முடிகிற தருவாயில் இருக்குது. இந்த கடந்த மழையில் கொஞ்சம் தண்ணி இவ்வளோ வாய்க்கால் கட்டியும் தண்ணி உள்ளே வந்து போச்சு. என்னன்னு பார்த்தா வேலை நடக்கும்போது கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தாங்க. அது திறக்காதனால தண்ணி ஏறி வந்து போச்சு. இல்லை திறந்துட்டு இருந்தாங்கன்னா வாய்க்கால் மண் அரைக்க வந்தால் போயிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் சங்கம் என்ன இவ்வளோ வேலை செய்கிறோம், இவ்வளோ கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்துருக்குறோம், ஆனால் இது மாதிரி சின்ன சின்ன சங்கலம் ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்ட்டு துறைக்கு பொதுப்பணித்துறை மற்றும் நம்முடைய உள்ளாட்சி துறைக்கு சொல்லி மழை, ஏன்னா இப்போலாம் மழை வர்றத சொல்கிறாங்க, முன்னாடியே சொல்கிறாங்க. முன்னாடி சொன்னால் வருமா வராதான்னு தெரியாது, இது சொல்லுவாங்க வராது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கணிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட மழை வரும்ன்றது தெளிவாக சொல்லிடுறாங்க. அதே மாதிரி மழையும் வருது, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மழையும் வருது. இப்போது நீங்கள் அது மாதிரி கவனித்து வானிலை அறிக்கை நம்ம கிடைக்கும்போது அதனுடைய அடிப்படையில் இது மாதிரி பணிகள்லாம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த பணிகளை போய் பார்த்து தடையை எங்கெங்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், வலியுறுத்துறோம். இப்போ அது மாதிரி இப்போ யாருக்கும் அந்த பணியெல்லாம் முடிகிற நிலையில் இருக்குது. இந்த அடுத்த மழையில் பார்த்தீங்கன்னா அது கூட தண்ணி உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது ரொம்ப சிரமப்பட்டு அந்த வாய்க்காலை கட்டிட்டு வரும். அப்பப்போ சின்ன பார்த்தீங்கன்னா மதில் கட்டிட்டு இருப்பாங்க, ஊட்டுடைய செவரேஷனை கட்டிருப்பாங்க வாய்க்கால் மேலே. அது எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அவர் சண்டை போய் சிரமப்பட்டு அந்த வாய்க்காலாம் சரி பண்ணி கொண்டு வரணும். ஏற்கனவே கட்டி முடிச்சாச்சு, அந்த வாய்க்காலை கட்டி முடிச்சிருக்கோம். அந்த தண்ணி அங்கே பெரிய வாய்க்கால் உயர இடத்தையும் இப்போ சரி பண்ணி முடிச்சு வச்சுருக்கோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது
ஒரு 5 நாள் 6 நாள் கூட தண்ணி தேங்கி நின்னதை பார்த்துருக்கோம். வடியாம இருந்ததை பார்த்துருக்கோம். நம்ம முக்கியமான சாலையெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு அப்படியே இது மாதிரி அடைப்புலாம் இருந்தாலும் 2 மணி நேரத்துல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணி இல்லை, நிக்கல எங்கேயும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நம்ம கொண்டு வரோம். ஏன்னா இப்போ நம்ம அது மாதிரி வாய்க்கால் பணிகள்லாம் தூர்வாரி சுத்தப்படுத்தி வாய்க்கால் புதுசா கட்டி இப்போ ரெயின்போ நகர் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா காமராஜர் தொழில் ரெயின்போ நகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நிற்கும். உள்ளெல்லாம் தண்ணி பூந்துடும், கஷ்டமா இருக்கும். ஏறக்குறைய 12 கோடி ரூபா செலவு செஞ்சிருக்கோம் அதுக்கு. இப்போ அது மாதிரி நிற்கிறது இல்லை. இது மாதிரி பொதுவாக எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ மழையில அதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம். எல்லா சாலைகளும் மேம்படுத்தியிருக்கோம். வீடு அற்றவர்களுக்கு இந்த சிட்டிஸ் மூலம் வீடு கட்டியிருக்கோம். மற்ற இடத்துலையும் லாம்பேர் சரவண நகர்ல வீடு கட்டியிருக்கோம், முடியல. மொத்தம் ஏறக்குறைய 248 250 வீடு கட்டியிருக்கோம். இப்போ கொடுக்க போறோம். கோளூர் பள்ளத்துல ஒரு 84 வீடு, அது மாதிரி நிறைய கட்டிடுவோம். வீடு அற்றவர்களுக்கு, நம்முடைய வீதியில படிச்சுட்டு உறங்குறவங்களுக்கு இந்த கணக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அவர்களுக்கெல்லாம் அந்த வீடுகள் விரைவில் கொடுக்கப்படும். அதே மாதிரி மனைப்பட்டா வழங்குவது, கிராமத்துல நிலம் கையகப்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மனைப்பட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்கோம். அவர்களுக்கும் அடுக்குமாடி வீடு கட்டி கொடுக்கலாமா இடையில இடத்துல நகர் பகுதியில, அது மாதிரி முடிவெடுத்து வீடு கட்டுற பணியில் தொடங்க போகும். காமராஜர் வீடு கட்டும் திட்டத்துல இப்போ 5 லட்சத்துக்கு மேல கொடுக்கும். அந்த திட்டத்தை மறுபடியும் சிறப்பான முறையில் தொடங்க இருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வீடு கட்டு திட்டத்தில் அறிவித்த மத்திய அரசுடைய திட்டம் நிதி, இந்த கல்வீடு கட்டுகின்ற காமராஜர் கல்வீடு கட்டுகின்ற திட்டம், இந்த நிதி இரண்டையும் சேர்த்து இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு மேல கிடைக்க போகுது. அப்போ 5 லட்ச ரூபாய் நல்ல வீடு கட்டலாம். அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்துகிற நிலையில் இப்போ விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்களுக்கு அந்த வீடு கட்டுகின்ற திட்டத்தின் மூலமா புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் எல்லாமே கல்வீடு தான், மெத்த ஓட்டன வீடாக தான் இருக்கும். 2 மாடி 3 மாடி வீடாக தான் இருக்கும். அது மாதிரி கொண்டு வருகிற மாதிரி தான் அந்த திட்டம் அவ்வளவு நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே நம்ம கல்வீடு கட்டுகிற திட்டத்தில் 90% நம்ம நிறைவு செய்திருக்கோம். கல்வீடு கட்டுகின்ற திட்டத்தில் குடிசைவில்லா மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நம்ம அந்த திட்டத்தை செயல்படுத்தி வரணும். இப்போ நம்முடைய மத்திய அரசுடைய நிதி உதவி எல்லாம் சேர்த்து இன்னும் அது காலி பிளாட் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அவங்களை கட்ட முடியாமல் அவங்களுக்கும் அதை கொடுத்து அந்த நிதியை கொடுத்து அதன் மூலம் வீடு கட்டுகின்ற நிலையில வீடுகளை கட்டுவதற்கான நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது. இதே மாதிரி பல வகையில் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்தது. இது மட்டும் இல்லை, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோருக்கும் கல்வி, நல்ல கல்வி, ஏழை குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, தாழ்த்தப்பட்ட இன மக்கள் அவருடைய பிள்ளைகளை எந்த தனியார் பள்ளியில படிக்க நினைச்சா கூட அங்கே படிக்கலாம். அந்த கட்டணத்தை அரசு செலுத்தோம்னா அரசு செலுத்தி வருகின்றது. கல்லூரி கட்டணம் செலுத்துகின்றது. இந்த மாதிரி அதாவது நல்லா படிக்கணும், பிள்ளைகள்லாம் படிக்கணும், இதுதான் அரசுடைய ஒரு எண்ணம். இன்றைக்கு கூட நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒரு புதிய VSK அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வித்துறையில ஒரு ப்ராஜெக்டை பார்க்குது. கற்பித்தல் முறையில பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் வகுப்புக்கு வராங்க, எத்தனை பிள்ளைகள் சரியா வரல, எத்தனை ஆசிரியர் நேரத்தோட வராங்க, யார் யார் வரல, எந்த பள்ளியோட சிறப்பாக செயல்படுகின்றது, இது அத்தனையும் அது குஜராத்தில் பாரத பிரதமர் அவர்கள் அதை தொடங்கி வச்சிருந்தாங்க. அந்த இதில் குஜராத் அதுக்கப்புறம் கல்வியுடைய வளர்ச்சி சிறப்பாக இருந்து வந்தது. அதே மாதிரி புதுச்சேரியில் நம்ம நல்ல கல்வி கொடுக்குறோம், இன்னும் தரமான கல்வி கொடுக்கணுன்றது அரசுடைய எண்ணம். அதற்காக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு LKG UKG 1வது 2வது ஆங்கில அறிவை வளர்த்து கொடுவதற்காக ஒரு நூலும் வெளியிடப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அரசு பள்ளி போய் அந்த ஆசிரியர்லாம் ஒன்னா சேர்ந்து அதை கொடுத்துருந்தாங்க. அது எல்லா பள்ளிகளுக்கும் வழங்க இருக்கின்றது. அது மாதிரி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுடைய தரம், கல்வித்தரம் உயர்வதற்கு நடவடிக்கை அரசு எடுத்திருந்தது. அதாவது கல்வி கற்றல் கற்பித்தல் இதுல நல்ல நிலையில அந்த கல்வி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கும் உயர்கல்வி நல்ல கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்பு அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஏழை எளிய குடும்ப சார்ந்த பிள்ளையும் கல்லூரியில் படிப்பதற்கு 10% இடஒதுக்கீடும் அரசால் ஒதுக்கி கொடுக்கப்படுது. இப்ப
மருத்துவக் கல்லூரி பார்க்கலாம், படிக்கிறாங்க. பொறியியல் கல்லூரி இப்போ எல்லா படிப்பும் பட்டப்படிப்பு படிப்பதற்கு அந்த 10% கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அதுக்கு நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ எல்லோரும் படித்தவர்கள் என்ற நிலை புதுச்சேரியில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரசு. இப்போ அது தொடர்ச்சியாக எடுக்கின்ற திட்டங்கள் வாயிலாக எல்லா பிள்ளைகளும் படித்து கொண்டு இருக்கின்றார்கள், படித்து முடித்திருக்கிறார்கள். பலர் வேலைக்கு சென்றிருக்கின்றார்கள், பலர் வெளிநாடுகளில் வேலைக்கு செல்கின்றார்கள், பல மாநிலங்களுக்கு செல்கின்றார்கள். இப்போ நாங்கள் சொல்லுவோம், பொருளாதார வளர்ச்சி பூச்சேரியில் எப்படி இருக்கு, இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எப்படி இருக்கு சொல்லுவாங்க. நம்ம வியப்பா இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னா, தனிநபர் வருமானம் உயர்நிலை இருப்பது பூச்சேரியில். தனிநபர் வருமானம் சராசரியாக தனிநபர் வருமானம் உயர்நிலை இருப்பது புதுச்சேரி மாநிலம். இதற்கு பல காரணங்கள் உண்டு. சுற்றுலா பயணிகள் இங்கே வருவதன் வாயிலாக நம்ம நிறைய வருமானம். சுற்றுலாவை வளர்ப்பதற்கு அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இப்போ வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம், 3 நாள் பூச்சேரி சுற்றுலா பயணிகள் வராங்க. ஆனால் இப்போ வாரந்தோறும் முழுவதுமாக இப்போ 50 விழுக்காடுக்கு மேல சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் சுற்றுலா பயணிகள் ஈர்ப்பதற்குரிய புதுச்சேரி மாநிலம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆன்மீக சுற்றுலா வளர்க்குறோம், ஹெல்த் அதாவது மருத்துவ நிலையில சுற்றுலா வளர்க்குறோம். புதுச்சேரிக்கு வந்தா அமைதியா இருந்துட்டு போலான்னு வர சுற்றுலா பயணிகள் ஒரு விதம் இருக்காங்க. புதுச்சேரிக்கு வந்தா நம்ம அமைதியா இருக்கலாம், 2 நாளைக்கு அமைதியா இருக்கலாம் அப்படி இருக்கவங்க இருக்காங்க. அது மாதிரி சுற்றுலா பயணிகள் வருவதற்கான ஒரு நிலையை அரசு உருவாக்கி இருக்குது. அது மாதிரி வருவாய் உயர்ந்து வருகின்றது. அப்படி ஒவ்வொன்றும் நம்முடைய அதே மாதிரி இன்னைக்கு நாங்களும் செய்தித்தாளை பார்த்தோம். எனக்கு 95 கோடி மக்களுக்கு மேல சமூக நிலையில் சமுதாயத்தில் அவர்களுக்குரிய அந்த பங்கு சலுகைகள் கிடைக்கப்பட்டு முழுவதுமாக இந்திய திருநாட்டில் அனுபவித்துக் கொண்டு என்று பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம புதுச்சேரி மாநிலம் எப்படி நம்ம கொஞ்சம் நான் எண்ணி பார்த்தேன். புதுச்சேரி மாநிலம் எப்படி இருக்கு சொல்லியிருக்காங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, புதுச்சேரி மாநிலம் அதாவது நம்முடைய ஏழை எளிய மக்களுக்குரிய நலத்திட்டங்களை வழங்குவதில் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையும் கூட நீங்க பார்க்கலாம், நம்முடைய அரசுல எந்த ஒரு குடும்பமும் அரசு சலுகை பெறாத குடும்பம் இல்லை என்ற நிலை புதுச்சேரியில் உண்டு. அதாவது 1000 ரூபாய் கொடுத்து எங்களுக்கெல்லாம் மஞ்சள் அட்டை உள்ள தலைக்கு இல்லையே அப்படின்னாங்க. அதை கூட இந்த ஆண்டு அறிவிச்சு அதையும் கொடுக்குறோம். 2500 குடும்ப தலைவிக்கு அறிவிச்சு முதல்ல கொடுத்துட்டோம், இப்போ கொடுக்குறோம், தொடர்ச்சியா உயர்த்தி கொடுக்குறோம். அதே மாதிரி முதியோர் உதவித்தொகை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 55 வயதுக்கு மேல முதியோர் உதவித்தொகை அனைவரும் பெறுகின்றார்கள். இன்னொரு 10,000 பேருக்கு விண்ணப்பம் கொடுத்து இருக்குது. அது அடுத்த மாதத்துல கண்டிப்பா கொடுத்துருவோம். ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதத்துல கண்டிப்பா அவர்களுக்கு அந்த 10,000 விண்ணப்பம் முழுமா கொடுத்துரும். அப்போ விண்ணப்பித்த அத்தனை பேருக்கும் முதியோர் உதவித்தொகை கிடைக்கிற ஒரு மாநிலமாக 7ஆம் தேதி 10ஆம் தேதி அந்த உதவித்தொகை கிடைக்கும். அவருக்கு எந்த ஐயமும் இல்லை. இப்ப கிடைச்சிட்டே இருக்குது, எல்லாருக்கும் அவருடைய வங்கியில கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த நலத்திட்டங்கள் நம்முடைய ஏழை மக்களுக்குரிய நலத்திட்டங்களை முழுவதுமாக எல்லா குடும்பங்களும் கிடைக்கின்ற அளவிற்கு கொண்டு செல்கிற மாநிலமாக நம்முடைய மாநிலம் திறந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசு மூலமாக அத்தனை செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சில குறைகள்லாம் சொல்லுவாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நிறைய குறை சொல்லுவாங்க. நான் அப்ப நினைச்சு பாக்குறது, அந்த கடந்த ஆட்சியில் எப்படி இருந்தாங்கிறது நான் நினைச்சு பாக்குறது. எப்படி இருந்தாங்க இப்ப நான் கூட இப்ப நினைக்கிறேன், எல்லாம் படமா போட்டு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டங்களை எப்படி செயல்படுத்தி கொண்டு வருகின்றது, அப்போ எப்படி இருந்தது, அப்போ என்ன பண்ணாங்க, எங்கெங்க அரசே போராட்டம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க, எவ்வளவு நாள்கள் வீணடிக்கப்பட்டது, எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவங்கள எப்படி இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆளுநர், அரசு, சட்டப்பேரவை தலைவர் இவரெல்லாம் ஒவ்வொரு திட்டங்களா செயல்படுத்த போய்படுத்தலாம் பார்க்கலாம். இப்ப நீங்க தினமும் பார்க்கலாம், எத்தனையோ நீங்க பார்க்கலாம். நான் இப்ப அந்த இது வந்த பிறகு நான் நினைச்சு பாக்குறேன். அப்ப அந்த 5 ஆண்டுல எப்படி இருந்து ஒரு படம் போட்டு பார்க்கலாம். இந்த 5 ஆண்டுகள் இப்ப நம்ம இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எப்படி இருக்கிறது ஒரு புகைப்படம் எடுத்து வச்சு பார்க்கலாம். ஒரு கண்காட்சி மாதிரி வச்சதுனால தெரியும். செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க கூட சொல்லலாம். ஏன்னா இப்ப நீங்க பார்க்கலாம், எத்தனை இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு பணி ஆணை கொடுக்கப்பட்டது, இந்த துறையில கொடுக்கப்பட்டது, மின் துறையில கொடுக்கப்பட்டது, பொதுப்பணித்துறை கொடுக்கப்பட்டது, நிர்வாகத்தை கொடுக்கப்பட்டது. அதாவது
பொது பொது அதாவது பொது நிர்வாகத்தில் கொடுக்கப்பட்ட எல்டிசி யூடிசி அசிஸ்டன்ட். எப்போ பார்த்தீங்களா எல்டிசி யூடிசி அசிஸ்டன்ட் இவ்வளோ பேர் போட்டுது பார்த்தீங்களா? இப்போ கூட எழுதிட்டு இப்போ அசிஸ்டன்ட் இப்போ 256 பேர். அடுத்து யூடிசி எல்டிசி ஒரு 300 பேர் மேலே எடுக்க போகிறோம் அடுத்த மாதம் தேர்வு. இது மாதிரி எல்லா துறையிலும் உள்ள பணியிடங்கள் நிரப்பிட்டு வரும். அப்போ ஆணை கொடுக்கப்பட்டு வருகின்றது. காவல்துறையில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை கொடுத்துட்டு வரும். ஊர்காவல் படைக்கு எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க? படித்த இளைஞர்களுக்கு அரசு மூலமா வேலை சொல்றது, அரசு மூலமா வேலை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப ஏதோ ஒண்ணு இருந்ததா? அப்ப அது மாதிரி ஒரு படத்தை போட்டு பார்க்கலாம். எத்தனை பேர் அந்த 5 ஆண்டுல எத்தனை பேர் வேலை கொடுத்துருக்காங்க, எத்தனை அந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க தினமும் அரசு அலுவலகத்துக்குரிய பணியாணையை வழங்கி வருகின்றது நம்முடைய இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு. ஆசிரியர் பணியிடங்கள் எவ்வளவு பேர் போட்டிருக்கோம்? அதாவது எங்க சட்டமன்ற உறுப்பினர் போராட்டம் பண்ணாரு ஒரு இடத்துல பார்த்தேன். அப்ப நான் கேட்டேன், என்ன இப்பதான் பணியிடம் நிரப்பி வச்சிருக்கிறோம், பிஎஸ்டி போட்டிருந்தோம், டிஜிடி போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோமே, என்ன ஒண்ணு இல்ல, ஒரு வாஜாரு அதிகமா இருக்கா எக்ஸசா இருக்கும், ஒரு இடத்துல மாத்தி போட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதான் ஒரு பிரச்சனை அங்க எக்ஸசா இருக்கு. அதான் அந்த ஒரு கேட்டேன், என்னன்னு அது வேற ஒண்ணு சார். அப்படி அப்படி ஒரு ஆள் அதிகமாக எடுத்திருக்கோம் பணியை, அவங்க போட்டுட்டு போங்க. ஏன் அந்த குறை இருக்கணும்? அந்த குறை இருக்கக்கூடாது. நிறைய எடுக்க போறோம், இன்னும் எடுக்க போறோம். நிறைய ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப இருக்கின்றோம். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இப்பொழுது பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றது. பொதுப்பணிகள் எவ்வளவு ஜேஇ எடுக்க முடியாம இருந்து இப்போ எடுத்திருக்கோம். இப்போ எலக்ட்ரிசிட்டில தேர்வு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் 186 பேர் எடுக்க போறோம். இப்போ எல்லாம் ஒரு வாரத்தை கொடுத்துருவோம். அவங்களுக்கும் ஒரு வாரத்தில் அந்த ஆணை கொடுத்துருவோம். பணி ஆணை அவங்களுக்கு வழங்கப்படும் இளைஞர்களுக்கு. போலீஸ் இப்போ கொடுக்க போறோம், போலீஸும் கொடுக்க போறோம். இது மாதிரி நிறைய பணி ஆணைகள் இப்போது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது அரசுல. நான் சொல்றது அரசு பணியிடங்கள் 5000 பேர்கிட்ட வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு 5000 பேர் இளைஞர்கள் இப்ப வேலைக்கு போயிருப்பாங்க, அரசு பணியில போயிருப்பாங்க. அப்புறம் தனியார் வேற. இப்போ தொழிற்பேட்டை சேரப்பட்டுல இருக்க கரசூர் சேரப்பட்டு அந்த தொழிற்பேட்டையை உருவாக்க இருக்கின்றோம். அதுக்குரிய நிலங்கள் மத்திய அரசு நம்ம திரும்ப பெற்றுவிட்டோம். அந்த தொழிற்பேட்டையை உருவாக்க ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். அது தொழிற்சாலை வர இருக்கின்றது. அப்போ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மேலும் படித்த வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் ஐடி பார்க் இது மாதிரிலாம் கேட்டு இருக்காங்க. மருத்துவ சம்பந்தமான அந்த பார்மாசிட்டிக்கல் கம்பெனி சொல்லுவாங்க, அது மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நிறைய படித்த மேலும் வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இது மாதிரி நம்ம அரசானது இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதிலும் அதிக அக்கறை எடுத்துக் வருகின்றது, நல்ல கல்வி கொடுப்பதிலும் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு வருகின்றது. அப்போ பொருளாதார உயர்மா உயராதா? சுற்றுலாவை மேம்படுத்திக்கணும். அப்போ நம்முடைய தனிநபர் வருமானம் உயர்ந்து வருகிறது. இப்போ பாருங்க, எத்தனை ஹோட்டல்லாம் எத்தனை பேர் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறுலாம் பாத்தீங்கன்னா வெளியிருந்து வந்து இங்க சாப்பிட்றவங்க எத்தனை பேர் பார்க்கலாம், தங்கி போறவங்க எத்தனை பேர் பார்க்கலாம். உள்ள போக முடியலன்னு, அது சாலையெல்லாம் ஒரே நெருக்கம், போக்குவரத்து நெருக்கமா இருக்குன்னு. அப்போ அவ்வளவு பேர் வராங்க, பூச்சேரிக்கு அவ்வளவு பேர் வராங்க. ஒரு சுற்றுலா மையமாக நம்ம பூச்சேரி இருந்து கொண்டு உலகத்தை உற்று நோக்கக்கூடிய ஒரு சுற்றுலா மையமாக நம்ம பூச்சேரி இருக்கின்றது. அப்போ நமக்கு பெருமை தானே அது. அது மாதிரி நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சி இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கின்றது. இப்போ குடிநீர் வசதி, சுகாதாரம், இதில் எல்லாவற்றையும் கவனம் செலுத்தினேன். நடிகர் சொல்லுவோம், முன்னாள் மருந்து இல்லை எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மருந்து தான். இப்போ அது அந்த நிலையே கிடையாது. மருந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையே கிடையாது, எல்லா மருந்தும் இருக்குது. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் இப்போ போடும் நம்ம ஜிஹெச்சில் மேலே துணை அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. எத்தனை கோடி ரூபா? 15 கோடி ரூபா அளவிற்கு திறந்து வைக்கப்பட்டது. அந்த மெடிக்கல் காலேஜை திறந்து வச்சிருக்கிறோம். சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனு, வேற அதாவது மார்பக புற்றுநோய் கண்டறிதல், உடனடியாக கண்டறிதல். நியூ டெக்னாலஜியில் நிறைய வந்திருக்கு மஷின்ஸு. அந்த மாதிரி மஷின்ஸ்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் வாங்கி வச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் மருத்துவர்கள் போடப்பட்டிருக்காங்க, செவிலியர்கள் போடப்பட்டு வருகின்றார்கள். இன்னும் பல, அதாவது மருத்துவ சுகாதாரத்துறையில் இப்போ நிறைய பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு நிரப்பப்பட்டு வருகின்றது. டெக்னீஷியன்லாம் எடுக்க போகிறோம். இப்போ ஏஎன் நமக்கு கூட இப்போ பரிச்சை வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லா துறையிலும் எல்லா பணியிடமும் நிரப்பப்பட்டு வருகின்றது. அப்போ ஒரு நல்ல புதுச்சேரி, நல்ல வளர்ச்சி அடைந்த புதுச்சேரி, எல்லோருக்கும் நல்ல படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று அக்கறை எடுத்து அரசு பணியிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அக்கறை எடுத்து பணியாற்றி வருகின்ற ஒரு அரசு நம்முடைய அரசு. நீங்க ஏதாவது பெரிய குறையா யாராவது சொல்ல முடியாது. ஏதோ சொல்லலான்றதுக்காக சின்ன குறைகள் சொல்லலாம். விவசாயிகள் பெரிய குறை உண்டா? இல்லை.
விவசாயத்தில் எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தேவையான அவருடைய குறைகள் எல்லாருக்கும் கேட்கின்ற அவருக்கு அறிவிச்ச திட்டங்களை அரசு செயல்படுத்திய விவசாயிகளுக்கு, தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு. அவங்க வெள்ளை அரிசி ஒன்றுன்னு கேட்டாங்க, போகிற இடத்துல அரிசி ஒன்று கேட்டாங்க. இப்போ அரிசி போடுறோமே, இன்னும் போட முடியல சொன்னாங்க. ஏன்னா இப்போ அரிசி போட்டுகிட்டே இருக்கிறோம். இப்போ கோதுமையும் போட போகிறோம், சேர்த்து இப்போ கோதுமையும் போட போகிறோம். அரிசி கோதுமை இரண்டும் முதியோர் உதவித்தொகை. அப்போ ஒரு வயதானவங்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக சாப்பிடலாம். பசி எனக்கு சாப்பாடு இல்லைன்னு பூசையில் யாரும் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அரசானது எல்லா குடும்பங்களுக்கும் முதியோர் உதவித்தொகை வழங்குகின்றது, மகளிருக்கான உதவித்தொகை வழங்குகின்றது, இலவச அரிசி கொடுக்கின்றது, கோதுமை கொடுக்க போகின்றது. அப்போ எப்படி பசி இருக்க முடியும்? இளைஞர்கள் வேலை வாய்ப்பு. அப்போ ஒரு பசி இல்லாத மாநிலமாக நம்முடைய மாநிலத்திலிருந்து இருக்கிற வழி நம்முடைய அரசு திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தி வருகின்றது. குடியிருப்புகள் எல்லாம் கட்டி வீடற்றவர்கள் வேலை, அந்த வீடு கொடுக்கின்ற பணி விரைவில் முடியும். லிஸ்ட் இருக்குது, அதை வச்சுட்டு கொடுக்க போறாங்க. இது நம்ம பகுதியில் சின்ன முன்ன இருந்து டாய்லெட்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நான் முன்ன இருக்கும்போதே அந்த தனித்தனியாக அவங்களுக்கு டாய்லெட் கொடுக்கறதுலாம் வசதி இருக்கணும். இப்போ ஒரு சில இடத்துல அந்த குறையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக கட்டுற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக எல்லா வசதியும் உள்ள வீடுகளாக கட்டி கொடுக்கப்பட்டு வருகின்றது. இப்படி நம்முடைய அரசு எல்லா உள்கட்டமைப்பு மேம்படுத்த அதிக அக்கறை எடுத்து வருகின்றது. மக்களுக்குரிய நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. அப்படி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு இப்போ ஒரு 200 கோடி ரூபாய் மத்திய அரசும் நாம் பெற்றிருக்கின்றோம். 200 கோடி ரூபாய் அதுக்குரிய திட்டத்தை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியை அந்த சட்டமன்ற உறுப்பினரும் கேட்டு என்னென்ன பணி இன்னும் செய்யணும், உங்களுக்கு ₹1 கூட ஒதுக்காத நிலை இருந்தது. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கி அதுக்கு மேல இப்ப கேட்டு வாங்குறோம். இன்னும் ஒரு 200 கோடி வேலை கொடுக்க போறோம், நீங்க கொடுங்க, என்ன லிஸ்ட் என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அந்த பணிகளும் இந்த மார்ச் மாதத்துல முடிக்கணும். அந்த 200 கோடி ரூபாய் பணியை மார்ச் மாதத்துல முடிக்கணும். அதுக்கு உரிய திட்டத்தையும் அரசு செயல்படுத்தி வரும். விரைவிலேயே அந்த திட்டங்களை எல்லாம் பெற்று அவருடைய தொகுதியினுடைய பணிகளை பெற்று அந்த பணிகளை விரைவாக முடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த மாதிரி உள்கட்டமைப்பை மேம்படுத்த நம்முடைய அரசு அக்கறை செலுத்தி வருகின்றது. அதில் ஒன்றுதான் இந்த சிட்டிஸ் பணி, பூங்கா அமைத்தல், தாசா எல்லாம் அமைத்தல். அந்த இடுகாட்டில் வந்து நம்ம இதில் சண்முகபுரம் அந்த இது 1-2 ஊரில் தகன மேடை அமைத்து கொடுத்தல், கவுழ்நகர், இது மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா பணிகளையும், குறிப்பாக வாய்க்கால்கள் சரியாக இருக்கணும். மழை நேரத்தில் தண்ணி எங்கெங்கெல்லாம் உள்ள வருதோ அது இல்லாததுக்கு அடுத்து பார்த்துக்கணுன்றதுல வாய்க்கால் பணியெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, வேகமாக நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பணிகள் நடக்கும்போது சில சங்கடங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா அங்கங்கே பள்ளம் எடுத்து வேலை செய்வாங்க, மண்ணுக்குன்னு கொட்டி வச்சுருவாங்க. அதுக்கு அந்த சங்கடமும் இருக்குது. அதுவும் இல்லாதளவுக்கு கொஞ்சம் வேகமாக வேலை செய்யறதை நம்ம வலியுறுத்தி வரணும். இப்போ கூட சிஇ வர சொல்லியிருக்கேன். இது பார்க்கும்போது ஒரு இடத்துல நகரத்தில் ஒரு இடத்துல நைட்டு தோண்டிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் ஒர்க்கு ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு, அது மாதிரி வேலைகள்லாம் சுற்றுலா பயணி நகரத்தில் அதிகமாக இருந்தாலும் வேகமாக வேலை செய்து முடிக்கணும், இரவிலே செய்து முடிக்கணும். அப்படி அது மாதிரி பணிகள்லாம் அது மாதிரி விரைவாக முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி எல்லா பணிகளையும் நம்முடைய அரசானது அதிக நிதியை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கொடுத்து பணிகளை முடித்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசுடைய உதவியை நாம் பெற்று அதன் மூலமாக அந்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அத்தனையும் நம்முடைய இந்த அரசால் நம்முடைய புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக, புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்காக செயல்படுத்தி வருகின்றது என்பதை இங்கே கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி நம்முடைய மரியாதை ஆதரவுக்கு நன்றி கூறி வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முதல்ல கொஞ்சம் அடிக்கடி அந்த போட்டு அந்த பண்ணி மழை நீர் வந்து ரொம்ப நம்ம பார்க்கல தண்ணி எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்க. ஆமா, நான் இங்க வந்து வருஷா பண்ணவே மாட்டாங்க. நாங்களும் சொல்லியாச்சு. கட்டிட்டு வரோம்.
பழைய ரொம்ப ரொம்ப பழைய